ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சக்ரா ஆக்டிவேஷன் நம்பர் 5, 5வது சக்கரமான விசுத்தி சக்கரம். இந்த சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஆசனம் என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்கலாம். இந்த விசுத்தி சக்கரம் சிவபெருமானுக்கு கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொண்டை வந்து நீல நிறத்தில் இருக்கும். அவருக்கு பேரே என்ன அப்படின்னா திருநீலகண்டன் அப்படின்னு பேர். இந்த த்ரோட் சக்ரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த விசுத்தி சக்கரத்தோட கலருமே நீல நிறம் தான். தொடர்ந்து நாம் சில குறிப்பிட்ட ஆசனங்களையும் முத்திரைகளையும் மந்திரங்களையும் அந்த தியானங்களையும் நம்ம பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்மளோட விசுத்தி சக்கரம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். விசுத்தி சக்கரம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்ம மற்றவங்களோட எந்த மாதிரி தொடர்பு கொள்கிறோம், நம்மளோட சொல்வாக்குக்கு எந்த அளவுக்கு வந்து மதிப்பு இருக்குது, நாணயமாக நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது நம்மளோட விசுத்தி சக்கரம் தான். நம்மளோட குரல் வளம் ரொம்ப அருமையாக மாறுறதுக்கும் விசுத்தி சக்கரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்மளோட தைராய்டு சுரப்பியை வந்து கரெக்டாக நம்மளோட வச்சுக்கிட முடியும். இந்த சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு வழி என்னென்னா சைலன்ஸ் அண்ட் லெஸ் டாக். அதாவது ரொம்ப அமைதியாக வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மௌன விரதம் இருந்தாலுமே இந்த சக்கரம் ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். அதே மாதிரி ரொம்ப குறைவாக பேசுகிறது மூலமாகவும் ரொம்ப உண்மையாக நேர்மையான விஷயங்களை பேசுகிறது மூலமாகவும் இந்த சக்கரம் வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும். நீல நிறத்தில் இருக்கிற இந்த விசுத்தி சக்கரத்தை நாம் தியானம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஹம், HAM, ஹம். இதில் நம்மளோட தொண்டை பகுதி மேலே கவனம் செலுத்திட்டு நீல நிறத்தை வந்து விசுவலைஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அப்படின்னு நம்மளோட தொண்டை பகுதியில் கவனம் செலுத்தி நாம் இதை சொல்லணும். இந்த விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆசனம் என்ன அப்படின்னா கோப்ரா போஸ், புஜங்காசனம். அதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல குப்புறப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா கைகள் இரண்டையுமே நம்மளோட தோள்கள் பக்கத்தில் சைட் டு சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு உடலை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தணும். கால்கள் இரண்டையும் இணைச்சி வச்சுக்கணும். இதுதான் கோப்ரா போஸ். இந்த போஸில் நாம் ஒரு 10 வினாடிகள் இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக தலையை மேலே நல்லா உயர்த்த வேண்டியது நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதன் மூலமாக தான் த்ரோட் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். இப்போ நாம் பார்த்த இந்த ஆசனம் தான் புஜங்காசனம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யும்போது நம்மளோட கவனமெல்லாம் த்ரோட்டில் இருந்து அந்த ஸ்ட்ரெச்சை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே நாம் பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா த்ரோட் சக்கரா ரொம்ப சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். இன்றைக்கி நாம் 5வது சக்கரமான த்ரோட் சக்கரா, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு 6வது சக்கரம், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.